ஸ்டெப் உள்ள அந்த இப்போதே நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? அதாவது இதற்குள் உள்ள ஸ்டெப் உள்ள கம்பி அது மிகவும் முக்கியமானது. வெளியில் எதுவும் இல்லை எனில் இந்த மண் மிகவும் ஒட்டும் தன்மை கொண்டது, அங்கே உடைந்துவிடும். நாம் அங்கிருந்து இணைத்து வைக்க வேண்டும். இங்கே நீங்கள் குழந்தையையும் பெற்றால் கூட அது கீழே விழும். அதனால் அதற்கும் அதேபோல் செய்ய வேண்டும். அது எட்டினால் போதாது என்பதால் 12 கம்பியை எடுத்துக்கொள்ள வேண்டும். காரணம், அந்த ஸ்டெப்புகள் கீழே இறங்க வேண்டியிருக்கும். இல்லையெனில் சில காலத்துக்கு பிறகு அது பிரச்சனை ஏற்படுத்தும். இப்போது வரும் இந்த 2 லேயர்களும் சேர்த்து நாம் எடுத்துக்கொள்வது ஸ்லாப்க்கு தடிப்பு 12 சென்டிமீட்டர் தான். அதனால 2 சென்டிமீட்டர் கீழே அவர்கள் வைத்திருப்பதும் மேலும் வைத்திருப்பதும் இருக்கிறது. இந்த 2க்கும் இடையில இடைவெளி வச்சுக்கொண்டு கிராங்க் பண்ணி உயர்த்தி வச்சிருக்கிறோம். இது வரும் 8 சென்டிமீட்டர்ல வித்தியாசம் வரும்படி செட் செய்திருக்கிறது என்று தோன்றுகிறது. சரி, இந்த மொத்தம் முடிஞ்சுவிட்டது. மொத்தம் 2 இருக்கிறது. இப்போது இதுக்குள்ள டெவலப்மெண்ட் நீளம் இல்லை என்று இப்போ இந்த 8 குறைவு நீங்கள் வெறுமனே வச்சிருக்கிறீங்களல்ல, இப்படி வந்தாலும் நமக்கு கீழிருந்து வச்சாலும் டெவலப்மெண்ட் நீளம் கிடைக்காது. 16 அல்ல, அப்போ குறைஞ்சது வரணும். இதை அதாவது இப்படி நாம் தொடங்கும் போதே அதன் முந்தைய நாளே சுவர் இதை யோசித்து விட்டோம். ஒவ்வொன்றும் எல்லா ஸ்பான்களிலும் நடுவில் ஒவ்வொரு ஆதரவையும் சேர்த்து வைக்க வேண்டும். காரணம், ஒளி தவறினாலும் இது நமக்கு பாதிக்கக்கூடாது என்பதில்தான். மேலே கொடுத்திருக்கிறது. அப்போ நம்முடைய எல்லாம் நான் இதை கொடுக்கும்போது கீழே மண்ணில் வைக்காம பலகையில் இருந்து வைத்து கொடுத்ததாக சொல். மண்ணில் வைத்து முடித்ததும் ஆதரவு வைத்து முடித்ததும் கீழே போய்விடும். அப்பொழுது ஒரு பலகைக்கு இப்படி செய்து அதன் மேல் இதற்கான ஆதரவு வைத்து கொடுத்தால் போதும். இந்த மாதிரி வைத்தது போலவே எல்லாரும் ஆதரவு கொடுக்க வேண்டும்.